டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 3ல சப்நெட்டிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ சப்நெட்டிங்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெட்வொர்க்கை நிறைய சின்ன சின்ன நெட்வொர்க்காக சப் நெட்வொர்க்ஸாக டிவைட் பண்ணுறது தான் சப்நெட்டிங். ஸோ எதுக்கு இந்த சப்நெட்டிங் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒரு 1,00,000 சிஸ்டம் இருக்கிற ஒரு நெட்வொர்க்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 சிஸ்டம் இருக்கிற சப்நெட்ஸாக பிரித்தோம்னா அந்த அந்த குறிப்பிட்ட சப்நெட்ஸுக்கு உண்டான செக்யூரிட்டி, குறிப்பிட்ட சப்நெட்ஸுக்கு உண்டான ஃபயர்வால் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஏதாவது ஒரு சப்நெட்டில் அட்டாக் ஆச்சுன்னா அந்த சப்நெட்டுக்குள்ளேயே தான் நிற்கும், அதர் சப்நெட்டுக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த சப்நெட்டிங் கான்செப்டை வந்து நான் ஒரு கால்குலேஷன் மாதிரி இந்த அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்ல போகிறேன். அதுக்கான டெர்மினாலஜி உங்களுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அட்ரஸ்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது, அப்புறம் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹோஸ்ட் அட்ரஸ். ஹோஸ்ட் அட்ரஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டமோடைய யூனிக் கடைசி நம்பர். ஸோ கடைசியாக 192.168.1 கடைசியாக ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா, 1.1ன்னு, அந்த கடைசி நம்பர் தான் ஹோஸ்ட் அட்ரஸ். அப்புறம் சப்நெட் மாஸ்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு 256 ஐபி அட்ரஸ் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 192.168.1.0லேருந்து 255 வரைக்கும் எடுத்துக்கங்க, மொத்தம் 256 ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய 256 சிஸ்டம், பட் ஆக்சுவலாக 256 சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ண முடியாது, 254 கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லைன்னா 252 கான்ஃபிகர் பண்ணலாம். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொத்தம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்த அந்த நெட்வொர்க் அட்ரஸ், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு 2 இருக்குது. அது 2க்கும் வந்து டிஃபால்ட்டாக நம்ம அலோகேட் பண்ணி ஆகணும். மித்த அட்ரஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சிஸ்டம்க்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 256 ஐபின்னு வச்சுக்கோங்க கான்செப்டுக்காக. இந்த 256 ஐபியை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்? சப்நெட் மாஸ்க்னா என்ன? ஸோ சப்நெட் மாஸ்க்குங்கிறது வந்து ஐபி அட்ரஸ் மாதிரியே 4 ஆக்டேட் கொண்ட நம்பர். இங்கே 8 பிட்டு, இங்கே 8, 3வது 8, 4வது 8, மொத்தம் 8 பிட் கொண்ட 4 பார்ட்டாக கொண்ட ஒரு நம்பர். அந்த நம்பரை வந்து இன்டீஜராக மாற்றினோம்னா எப்படி இருக்கும், 255, 255, 255, 0. இந்த நம்பருக்கு இது இந்த நம்பர். இப்போ இந்த சப்நெட் மாஸ்கோட வேலை என்னன்னா, நம்மளுடைய ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து 192.168.1.0லேருந்து 255 வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்னோட நெட்வொர்க்குள்ளே சப்நெட் வேல்யூ வந்து இப்படி வைக்கிறேன், 255, 258, 255, 0ன்னு வச்சேன் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 ஆக்டேட், அதாவது ஃபஸ்ட்டு 3 பார்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க்கை குறிக்கும். இந்த 0ன்னு சொல்கிறோம்ல, இந்த 0ங்கிற பார்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹோஸ்ட்டை குறிக்கும். நெட்வொர்க்குங்கிறது வந்து அந்த நெட்வொர்க்குடைய கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்க. ஹோஸ்ட்டுங்கிறது நான் சொன்ன இண்டிவிஜுவல் சிஸ்டத்தோட நம்பர், 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற நம்பர். இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? இப்போ 255, 258, 255ன்னு வச்சுக்கிட்டு ஏன் இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்நெட் மாஸ்க்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. சப்நெட் மாஸ்க் எப்படி ஆரம்பிக்குன்னா, 1ல் ஆரம்பித்து கண்டினியூஸாக 1 வரும். அது எத்தனை டிஜிட் வேணாலும் வரலாம். மேபி ஃபஸ்ட்டு 8 பிட்டு மட்டும் 1 வரலாம், இல்லை 2வது 8 சேர்ந்து வரலாம், இல்லை 3வது 8 வரலாம், இல்லை 4வது 8லேயுமே 1, 2 பிட்டு வரலாம், இல்லை எது வரைக்கும் வேணாலும் வரலாம். கண்டினியூஸாக 1 வரும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 0 வரும். ஸோ இப்போ பைனரி நம்பரில் கண்டினியூஸாக 1 வருது பார்த்தீங்களா, அந்த 1 வர்ற பிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஐபி அட்ரஸில் இருக்கிற பிட் வந்து நெட்வொர்க்கை குறிக்கும். அப்புறம் 0 வர்ற பிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஐபி அட்ரஸில் இருக்க பிட்டு வந்து ஹோஸ்ட்டை குறிக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ஆக்டெட் வந்து நெட்வொர்க்கு, இன்னும் ஒரு டிஜிட் இருக்குது, அந்த டிஜிட் 0லேருந்து 255 வரைக்கும் வரும். ஸோ மொத்தம் 256 ஐபி அட்ரஸும் ஒரே சப்நெட்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் சப்நெட்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மல்டிபிள் சின்ன சின்ன நெட்வொர்க்காக பிரிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 256 நம்பர்ஸையும் 256 ஐபியும் 2 சப்நெட்டாக எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ அப்படி பிரிக்கணும்னா எனக்கு வந்து 255, 255, 255 மட்டும் பத்தாது. அதாவது இந்த 3 ஆக்டெட் பத்தாது, 4வது ஆக்டெட்லேயும் ஒரு பிட் வேணும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பிட்டையும் சேர்த்தி ஐபி அட்ரஸில் 3 ஆக்டெட், 4வது ஆக்டெட்டில் ஒரு பிட்டும் சேர்த்தி நெட்வொர்க்குன்னு நான் சொல்லிட்டேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஐபி அட்ரஸில் 4வது ஆக்டெட்லேயும் ஒரு பிட்டு சேர்த்தி சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த மொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆயிரும். ஸோ இது ஒரு என்டையராக ஒரு நெட்வொர்க். ஸோ இது ஒரு நெட்வொர்க்கு, இது ஒரு நெட்வொர்க்காக பிரிஞ்சிடும். மிச்சம் இருக்கிற 7 பிட்டு தான் உள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் டிவைசஸை குறிக்கும். அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சப்நெட் 1, சப்நெட் 2ன்னு ஆயிரும். ஸோ
இதில் 3 ஆக்டெட், 4வது ஆக்டெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிட் வந்து ஃபுல்லாக 0 போட்டால் நமக்கு 128 காம்பினேஷன் வரும், ஒன்றும் பைனரி நம்பர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 128 காம்பினேஷன் வந்து ஒரு சப்நெட். அடுத்தது அதே ஆக்டெட்டில் 4வது ஆக்டெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0க்கு பதிலாக இந்த இடத்துல 1 போட்டு மிச்சம் இருக்க 7 பிட்டை பார்த்தீங்கன்னா 128 காம்பினேஷன். ஸோ இதை சேர்த்துனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு சப்நெட். இப்போ ஃபஸ்ட்டு சப்நெட் எடுத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி 3 ஆக்டெட்டு, 4வது ஆக்டெட்டில் ஃபுல்லாக 0 அந்த ஃபஸ்ட் பிட் மட்டும், அப்புறம் மிச்சம் 128 காம்பினேஷன் போட்டோம்னா இந்த பைனரி டிஜிட், அதாவது இங்கேருந்து இந்த பைனரி டிஜிட்டோட நியூமெரிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 01லேருந்து 127 வரைக்கும் வரும். ஸோ அப்போ இதோடைய என்டையர் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.0, அப்புறம் மறுபடியும் 1.1, 1.2, இந்த இடத்துல 3 இல்லை 2 மிஸ்டேக் ஆயிடுச்சு, 2, 3ன்னு வரிசையாக 127 வரைக்கும் வரும். ஸோ இப்போ 0லேருந்து 127 வரைக்கும் ஒரு சப்நெட். இந்த சப்நெட்டில் நெட்வொர்க் அட்ரஸ்க்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணிடணும், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணிடணும், 0 and 127. அதுக்கு நடுவில் 1லேருந்து 126 வரைக்கும் மொத்தம் 126 சிஸ்டம்க்கு நம்ம ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணிடலாம். அடுத்தது சப்நெட் 2. இப்போ அதே மாதிரி 3 ஆக்டெட்டு, 4வது ஆக்டெட்டில் ஃபஸ்ட் பிட் வந்து 1ன்னு ஃபுல்லாக கொடுத்தாச்சு, அப்புறம் மிச்சம் இருக்க 7 பிட்டை வந்து 0லேருந்து வரிசையாக எல்லா காம்பினேஷனும் போட்டால் 128 காம்பினேஷன். ஸோ இந்த 1000 இந்த என்டையர் பைனரி நம்பரோடைய நியூமெரிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 128, வரிசையாக பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் வரும். ஸோ இதோடைய கம்ப்ளீட் ஐபி அட்ரஸு 192.168.128லேருந்து 255 வரைக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு சப்நெட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் அட்ரஸ், ஒரு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அலோகேட் பண்ணிடணும். ஸோ 128 நெட்வொர்க் அட்ரஸ், 255 ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், மிச்சம் 126 சிஸ்டம் நம்ம அலோகேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு என்டையர் நெட்வொர்க்கை 256 ஐபி அட்ரஸ் கொண்ட ஒரு நெட்வொர்க்கை நம்ம வந்து 2 சப்நெட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஆஸ் பர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் 0லேருந்து 255 வரைக்கும் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒரு நெட்வொர்க்கு. ஆனால் நம்ம வந்து உள்ள நெட்வொர்க்குள்ளே 0லேருந்து 127 வரைக்கும் அதில் வந்து 126 சிஸ்டம் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். இது சப்நெட் 1. அடுத்தது 128லேருந்து 255 வரைக்கும் அதில் ஒரு 126 சிஸ்டம் வந்து ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். இது சப்நெட் 2. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 நெட்டும் தனித்தனி சப் நெட்வொர்க்கு, இதுக்கு தனியாக கான்ஃபிகரேஷன் எல்லாமே அவங்களால ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதுதான் சப்நெட்டிங் கான்செப்ட்.